தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர். தமிழை உயிர் மூச்சாய் நேசித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக மீட்டும். இந்த நாள் மட்டுமல்ல, இன்னொரு நாள், 2 நாட்களும் இனிய நாளாக மீட்டும். தமிழ் உயிர் மூச்சா நேசித்துக் கொண்டிருக்கும் அந்த அன்பான உறவுகளுக்கு 2 நாட்கள் தமிழ் விருந்து படைக்க வருகிறது உலக தமிழ் கழகம். இந்த உலக தமிழ் கழகம் பார்த்தீங்கன்னா 7வது மாநில மாநாடு நம்ம சேலம் மாவட்டத்தில் வலசையூரில் 2 நாட்கள் 28/9/2024 மற்றும் 29/9/2024 2 நாட்கள் நடைபெற இருக்குது. அந்த நிகழ்வுக்கான நிகழ்ச்சி நிரலை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அது என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் விரும்பக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, சான்றோர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, ஆன்றோர் பெருமக்கள், உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்பது மாவட்ட தேர்வுக்குழு செயலாளர் வே. ராமகிருஷ்ணன், தமிழக தமிழாசிரியர் கழகம், சேலம் மாவட்டம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் அதற்கான நிகழ்ச்சி நிரலை நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுதான் அதற்கான அழைப்புதல். இந்த காணொலியை நீங்கள் அழைப்புதலாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் கண்டிப்பாக வருகை புரியணும் என்று அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தங்குவதற்கான அந்த அறைகளும் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதனால் அறுசுவை உணவும் இங்கே தயார் செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த உலக தமிழ் கழகம் நடத்தும் இந்த 7வது பொது மாநாடை சிறப்பாக வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இருகரம் கூப்பி அன்போடு வேண்டுகிறேன். இதனுடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்துடலாம். உலக தமிழ் கழகம் நிகழ்த்தும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்ககம் 50 ஆண்டுகள் நிறைவு பொன்விழா 7வது பொது மாநாடு அழைப்புதல் 28-29 செப்டம்பர் 2024. இடம் பார்த்தீங்கன்னா பெரியசாமி உடையார் திருமண மண்டபம், வலசையூர், சேலம் மாவட்டம். இதனுடைய வழித்தடம் பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து வலசையூர் நகர பேருந்து எண்கள் 14, 32, 43. அதே புறநகர் பேருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரூர், ஊத்தங்கரை, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் வலசையூரில் நிறுத்தம் செய்யப்படும். இறங்கியலாம். மாநாட்டு பேரணி 28/9/2024 காரிக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமை காலை 9 மணிக்கு 9:30 மணிக்கு அரசு கலைக்கல்லூரியிலிருந்து மாநாட்டு பேரணி தொடங்க இருக்குது. அது நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு தொடங்குது. அதோட மங்கள இசையும் பார்த்தீங்கன்னா அங்கே நடைபெறுகிறது அரசு கலைக்கல்லூரியில். இந்த நிகழ்வில் தொடக்கி வைப்பது யார் பார்த்தீங்கன்னா நா. செண்பகலட்சுமி, முதல்வர், அரசு கலைக்கல்லூரி, சேலம் 7. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு இறக்கிட்டு வரேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். அதே பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. அதை ஒன்று நான் பார்த்துருவோம். நண்பகல் 1:45 பாருங்கள் உணவு இடைவேளை. அதில் சிலம்பாட்ட குழுவின் சிலம்பாட்டம், அரசு இசைப்பள்ளியோடைய ஒரு நிகழ்வு, வேர்ச்சொல்லாய்வுகள் 3 மணிக்கு, 4:15 மணிக்கு 3ஆம் அமர்வு சிறப்பு அமர்வு, 5:30 மணிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அமர்வு, 6:45 மணிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் அமர்வு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் 6ஆம் அமர்வு. அடுத்து 11:15க்கு அடுத்த நாள் காலையில் 7ஆம் அமர்வு. இந்த நிகழ்ச்சி நிரலுடைய பிடிஎஃபை நான் கீழே லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க இதை பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. எட்டாம் அமர்வு 12:30 மணிக்கு, 9ஆம் அமர்வுள்ள ஒரு இன்னிசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி. 12ஆம் அமர்வு 6:45க்கு இந்த நிகழ்வோட இந்த மாநாடு நிறைவுகிறது. அனைவரும் வருகை புரியுமாறு மீண்டும் பணிவோடு உங்களை வேண்டுகிறேன்.
நீங்கள் ஏதாவது நீங்கள் மாநாட்டுக்கு நன்கொடை அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கி கணக்குக்கு பாருங்கள், இந்த வங்கி கணக்குக்கு நீங்கள் அனுப்பலாம். வேணும்னா தொடர்பு முகவரி கொடுக்குறோம், இந்த தொடர்பு முகவரியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை கேட்டுக்கோங்க. சரி, இந்த மாநாடு 7வது உலக தமிழ் கழகம் நடத்தும் இந்த 7வது மாநாடு சிறப்பாக அமைய அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாரும் வருகை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.